ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் செகண்ட் நான் டெய்லி பிவர்ட்ஸ் போட்டுக்கிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு அனாலிசிஸ் பார்த்துருந்தோம் எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்லியிருந்தேன் கேப் ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேப் ஆர்டர்லேருந்து ட்ரேட் வந்துட்டு இனிஷியேட் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் செல்லிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாவே செல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் ஃபாலோ ஆகி இன்றைக்கி ஒரு பெரிய மொமெண்டம் வந்து டவுன் சைடில் வந்தது. நான் இவ்வளோ பெரிய மொமெண்டம்க்கு பிளான் பண்ணல. பட் நான் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த கேப் ஆர்டர்லேருந்து செல்லிங் வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் ஸ்ட்ரீம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை பற்றின லாங் வீடியோ வந்து சாட்டர்டே அனாலிசிஸில் சொல்கிறேன். நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டுமாரோ சிபிஆர் போட்டுக்கலாம். ப்ளஸ் க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 47,670 ருபீஸில் இருக்குது. 47,070. ஸோ மார்க்கெட் வந்து 47,070 க்ளோஸ் ஆயிருக்கனால பியரிஷ் ஆகிருக்கு. லைட்டாக பியரிஷ் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்றத நான் காட்டுறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒன் டே சார்ட் வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். கண்டினியூஸாக ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ரெட் கேண்டில் வந்தது. அதுக்கப்புறம் கேப் அப் ஆகி கேப் டவுன் ஆகி மறுபடியும் இன்னொரு ரெட் வந்தது. அப்புறம் ஒரு ஸ்மால் க்ரீன் கேண்டில் வந்து இந்த சப்போர்ட் ஜோன்ட்ட ஹோல்ட் ஆயிருந்தது. அப்போவே நான் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல ஒரு புல் பேக் கொடுத்துட்டு ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா பியரிஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் லாஸ்ட் 5 அனாலிசிஸ் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பியரிஷ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இது கண்டினியூ பண்ணி போகுதா இல்லையா அப்படின்றது. சப்போஸ் இது 46,500 பிரேக் பண்ணுச்சு அப்படின்ற பட்சத்தில் கீழே வந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு டார்கெட் வந்து கிடைக்கும். என்ன டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஜோன் ஆஃப் சப்போர்ட் வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா 44,500 தான் நெக்ஸ்ட் ஜோன் ஆஃப் சப்போர்ட். அது வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே நான் சாட்டர்டே வந்துட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க எஜுகேஷன் வீடியோவில். ஸோ நாளைக்கான அனாலிசிஸ் சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக பார்த்துட்டு போகலாம். இப்போ மார்க்கெட் வந்துட்டு சிம்பிளாக நான் வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ஓப்பனிங் சொல்கிறேன். ஒன் செகண்ட் 47,070 வந்து மார்க் பண்ணியிருக்கேன். க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? வெர்ஜின் சிபிஆர் 2 வெர்ஜின் சிபிஆர் இருக்குது. ப்ரீவியஸாக போயிட்டு செக் பண்ணிக்கோங்க என்னென்ன இருக்குது இந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா 48,800 அந்த ரேஞ்சில் ஒரு வெர்ஜின் சிபிஆர் இருக்குது. ப்ளஸ் இதெல்லாம் வந்து ஏப்ரல் 1 அண்டு மார்ச் 31 இருக்குது. போய் செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. அப்புறம் 600லேருந்து 650 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு வெர்ஜின் சிபிஆர் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? 600லேருந்து 650 வந்து இன்னொரு வெர்ஜின் சிபிஆர் இருக்குது. ஸோ 2 வெர்ஜின் சிபிஆருமே கீழே இருக்கனால சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போது 47,070 க்ளோஸ் வச்சுருக்கனால நாளைக்கு வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ். ஒரு தட்டி க்ளோசிங் ப்ரைஸ் மட்டும் டெக்ஸ்ட் பண்ணி காட்டிடுறேன். 47,070 இதான் மார்க்கெட்டோட க்ளோசிங் ப்ரைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 69. ஓகேங்களா? எக்ஸாக்டாக எடுத்துக்கணும்னா 69. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டாக இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே போகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மேக்ஸிமம் டார்கெட்டாக ஒன் செகண்ட் இதை வர மூவ் பண்ணிட்டேன். ஸோ மேக்ஸிமம் டார்கெட்டாக உங்களுக்கு எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு S1. ஓகேங்களா? S1 இந்த இடம் வந்து ப்ரீவியஸ் டேலோ. ஸோ இதை பிரேக் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷனில் உங்களுக்கு இதை பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு S1, அதுக்கப்புறம் 47,600 வரைக்குமே போகிறதுக்கான நாளைக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கும் கீழே கூட போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இதை வந்து ப்ரைமரி டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு செல்லிங் வந்திருக்கனால நாளைக்கான செல்லிங் எப்படி இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது மார்க்கெட்டில். பட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டார்கெட்ஸை மைண்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இப்போ வந்து கேப் அப் ஆகுது. இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரேக் டவுன் ஆன இடம் இந்த இடம் தான். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க 47,500. சப்போஸ் மார்க்கெட் இந்த இடத்துல கேப் அப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இங்கிருந்து இந்த க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் தான் மூவ் ஆகும். டோட்டலி சைட்வேஸில் தான் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மேபி லேட்டர் எண்ட் ஆஃப் த டேல ஏதோ ஒரு சைட் பிரேக் அவுட் பிரேக் டவுன் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமலும் இருக்கலாம். ஓகேங்களா? கேப் அப் ஆகுது 47,500 கிட்ட அப்படின்னா இது வந்து சைட்வேஸ்லேயே இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கேப் அப்காக நான் சொல்கிறது. இப்போ கேப் டவுன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தான் பார்க்கணும். அதாவது 47,600 அந்த ரேஞ்சில், அதாவது 700லேருந்து 600 இந்த ரேஞ்சில் வந்து கேப் டவுன் ஆகுது அப்படின்னா வெயிட் ஃபார் எம் ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லை டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன். ஏன் எப்போவுமே கேப் டவுன் ஆனால் பையிங் பாருங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி ரெண்டுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா பையர்ஸ் வந்துட்டு இனிமேல் லெஸ் இன்ட்ரெஸ்ட் தான் காட்டுவாங்க. ஏன்னா வந்துட்டு செல்லிங் பார்த்தீங்கன்னா ஒன் டேல தெரியும் அக்ரெசிவாக வந்துட்டுருக்கு. ஸோ பையர்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. ஸோ செல்லிங்கான சான்ஸும் இருக்குது. ஸோ எய்தர் எம் ப்ரைஸ் ஆக்ஷன் வெயிட் பண்ணி பாருங்கள் ஒரு 15 மினிட்ஸ்க்கு. எம் ப்ரைஸ் ஆக்ஷன் இருந்ததுன்னா செல் பண்ணிவிடுங்க. டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துச்சுன்னா பை பண்ணுங்கள். டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு ப்ரீவியஸ் டேலோ, செகண்ட் டார்கெட் க்ளோசிங் ப்ரைஸ் இவ்வளோ
இவ்வளோ மட்டும் எய்ம் பண்ணுங்க. ரொம்ப ஹையர் அண்ட் ஹையர் டார்கெட்ஸ் பிளான் பண்ண வேணாம் பையிங் சைடில். ஓகேங்களா? இவ்வளோ தான் 3 டைப் ஆஃப் ஓப்பனிங்கான அனாலிசிஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி மறக்காமல் நான் சாட்டர்டே வரப்போகிற எஜுகேஷனல் வீடியோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் ட்ரேட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோட நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்